சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டது நானு, புரியுதா? செவந்தி இல்ல. செவந்திக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, அப்ப கள்ள நோட்டு வச்சது மட்டும்தான் செவந்தியா? பூர்ணி, அந்த கள்ள நோட்டை உனக்கு முன்னாடி டிராவல் பண்ண இன்னொரு பேசஞ்சர் எடுத்துட்டு வந்திருக்கான். அத அவர் தான் வந்து சொல்லிட்டு போனாரு. அதத்தான் நானும் கேக்குறேன். அந்த இன்னொரு பேசஞ்சர் நீதானே? எனக்கு முன்னாடி அந்த வண்டியில டிராவல் பண்ற மாதிரி போயிருக்கீங்க. கள்ள நோட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க. இதானே உங்க பிளானு? என்ன பூர்ணி, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நீ சிங்கப்பூருக்கு போறேங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீ போன வண்டியில கள்ள நோட்டை வைக்க முடியும்? யாருக்கு தெரியும்? பூர்ணி, எதுக்கு எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் குறை சொல்லிட்டே இருப்பியா? ஆமா, இவ்ளோ நாள் உண்மையாவே ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன வழி மறிச்சு கேட்டாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அவரும் இவங்களோட கூட்டுன்னு. இதுல என்ன சொல்றது? நான் நடிக்கிறேன்னு இங்க வந்து பார்த்ததானே தெரியுது மொத்த குடும்பமும் அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. பூர்ணி, நான் பண்ணதுக்கு நீங்க இவங்க கூட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்ஸ்பெக்டரை வச்சு நான் தான் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன்னா. இப்ப எதுக்கு அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. செவந்தியோட ஃப்ரெண்டா இருக்க, செவந்தியோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கனா அதோட வச்சுக்கோ. என்கிட்ட எல்லாம் வராத, புரிஞ்சுதா? உன்கிட்ட எல்லாம் பேசணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல. ஏன் பூர்ணி, இப்ப எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சுல்ல, நீ எப்ப வேணாலும் நினைச்சா சிங்கப்பூருக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு சும்மா இருக்கிறவங்க கிட்ட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? எங்க போக விடுறீங்க?